எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பாலிசி மட்டும் இல்லைங்க, நம்ம நிம்மதிக்கான ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு வர்ற ஒரு மெடிக்கல் செலவு நாம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த சேமிப்பையும் ஒரே நாள்ல காலி பண்ணிட சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க என்னதான் வழி? சரி, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் நாம இப்போ நகர போறோம். முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம். முன்னெல்லாம் இது ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா இப்போ ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணா மாறி இருக்கு? சொல்லப்போனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நம்ம எதிர்பார்க்காத இந்த மெடிக்கல் செலவுகள் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை கடனுக்குள்ள தள்ளுது. ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலே வர்ற பில்லை பார்த்து நமக்கு தலை சுத்திடும். இந்த ஃபினான்ஷியல் பாரத்தை நாம எப்படி தான் சமாளிக்கிறது? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ். இதை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியே நினைச்சுக்கோங்க. நீங்க மாசம் இல்லனா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன தொகையை பிரீமியமா கட்டுறது மூலமா லட்சக்கணக்கான ரூபாய் மெடிக்கல் செலவுல இருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்திக்கலாம். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு தேவைன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா மார்க்கெட்ல பார்த்தா நூத்துக்கணக்கான பாலிசிஸ் இருக்கு. அதுல நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கரெக்டா செட் ஆகிற பாலிசியை எப்படி செலக்ட் பண்றது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஒரு நல்ல பாலிசியை செலக்ட் பண்ண இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட பேசினாலும் சரி, இந்த கேள்விகளை மறக்காம கேளுங்க. அப்பதான் உங்க தேவைக்கு ஏத்த சரியான பாலிசியை உங்களால செலக்ட் பண்ண முடியும். பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கிற சில வார்த்தைகள் நம்மள கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். ஆனா கவலையே படாதீங்க. நாம ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னா அதுல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். காப்பீட்டு தொகை, அதாவது சம் இன்சூர்ட், இதை உங்க பாலிசியோட பவர் லிமிட்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி உங்க மெடிக்கல் செலவுக்காக அதிகபட்சமா எவ்வளவு பணம் கொடுக்குங்கிறது தான் இந்த தொகை. அடுத்து நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட். இது என்னன்னா, பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே எல்லாத்துக்கும் கவரேஜ் கிடைச்சிடாது. ஆக்சிடென்ட்க்கு உடனே கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா மத்த சாதாரண நோய்களுக்கு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணணும். அதுவே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க 2லேருந்து 4 வருஷம் கூட ஆகலாம். சில பாலிசிகள்ல பாத்தீங்கன்னா மொத்த பில்லையும் கம்பெனி தராது. நாமளும் நம்ம பங்குக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் கட்ட வேண்டியிருக்கும். இதுக்கு பேர் தான் கோ பேமெண்ட். அதே மாதிரி டிடக்டிபிள்னு ஒன்னு இருக்கு. அது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வரைக்கும் நாம கட்டிட்டு அதுக்கு மேல வர்றத இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கும். சரி, இப்ப உங்க கையில ஒரு பாலிசி இருக்கு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது அதை எப்படி யூஸ் பண்றது? உங்க மெடிக்கல் செலவுகளை கிளைம் பண்றதுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். கிளைம் பண்றதுல 2 மெயின் மெத்தட் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ், இன்னொன்னு ரீஎம்பர்ஸ்மெண்ட். கேஷ்லெஸ்ல என்ன நடக்கும்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிடும். இதனால எமர்ஜென்சி டைம்ல நாம கையில இருந்து லட்சக்கணக்கில் பணம் கட்டணுமேங்கிற டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த கேஷ்லெஸ் கிளைம் பண்ற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். உங்க ஹெல்த் கார்டையும் ஐடி கார்டையும் காட்டினா போதும். மத்த எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் நாம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம், எப்படி ஒரு நல்ல பாலிசியை செலக்ட் பண்றது, எப்படி கிளைம் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ இது எல்லாத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தோட இந்த செஷனை முடிக்கலாம். அதனால கடைசியா நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவு கிடையாது. அதை நம்ம மன நிம்மதிக்காகவும் நம்ம குடும்பத்தோட ஃபைனான்ஷியல் பாதுகாப்புக்காகவும் நாம பண்ற ஒரு மிக முக்கியமான முதலீடு. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? அந்த முக்கியமான முடிவை இன்னைக்கே எடுங்க. ஏன்னா உங்க குடும்பத்தோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு.